இருக்க மாதிரி பூஜை ஸ்பேஸ் செட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நான் இங்கே வந்ததுலேருந்து கீழே வந்துட்டு குட்டி காஃபி டேபிள் மாதிரி செட் பண்ணி அதில் தான் எல்லாம் வச்சுருந்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இங்கே கேபினெட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. நம்ம டால் கேபினெட் மாதிரி வைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ளோரில் இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி நின்றுட்டு கும்பிடுற ஹைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். மார்க்கெட் பிளேஸில் தேட ஆரம்பித்தேன். மார்க்கெட் பிளேஸில் கிடச்சது தான் இந்த ஃபைண்டு. இது வந்து அவங்க புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இங்கே வந்து கிளாஸ் டோர் வச்ச கேபினட்ஸ் எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டைனிங் ஏரியா பக்கத்தில் உங்களோட இந்த பிளேட்ஸு, அது சர்விங் டிஷ்ஷஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கீழே வந்துட்டு எக்ஸ்டெண்டடாக டேபிள் வெளியே வருது, அதில் வந்து புஃபே மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி மைக்ரோவேவ் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் டேபிள் வெளியே இருந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கீழே இருக்க கேபினட் அண்ட் ஷெல்ஃப்ஸில் எதுவும் வைக்கிறதா இல்லை. ஏன்னா அதித்தி வந்து பயங்கரமாக அவள் வேலையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கா. அதனால இப்போதைக்கு அதெல்லாம் எம்டியாக தான் இருக்க போது, மேலே மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஃபேப்ரிக் பென் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 2 சைடும் விளக்கு மாதிரி புள்ளி வச்ச கோலம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கீழேயும் ஒரு குத்து விளக்கு மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இந்த பெல்ஸ் வந்து நான் மைக்கேல்ஸில் கண்டுபிடிச்சேன். மேலேயும் அப்புறம் கதவு ஹேண்டில்லையும் இதை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஹேண்டிலில் வந்துட்டு கட்டிட்டு அது மேலே வந்து க்ளூ போட்டுட்டேன். ஸோ அது நல்லா செட் ஆகிடுச்சு. ஆனால் மேலே என்னாச்சுன்னா அதோட வெயிட்டுக்கு வந்து உட்க்ளூ நிற்கலை. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக வந்து செலோ டேப் போட்டுட்டேன். கீழே இந்த ஹேண்டில்லாம் வந்து டல்லாக இருந்தனால கோல்டன் கலர் மெட்டாலிக் ஃபினிஷ் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டச்சப் பண்ணேன். அதே மாதிரி கீழே இருக்க கேபினெட்டில் இருக்க ஹேண்ட்லையும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கேபினெட் மேலே வைக்க கும்பம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து நான் மைக்கேல்ஸோட உட் கிராஃப்ட் செக்ஷன்லேருந்து எடுத்தேன். என்ன ஆர்டரில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் க்ளூ கன் எடுத்து அதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஏன் கலர் கலராக இருக்குன்னா, அதித்திக்காக கலர் வீல் செய்கிறதுக்கு நான் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அதான் ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்குது. அப்புறம் என்ன ஸ்பேஸிங்கில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தேன். அப்புறம் எல்லாத்து மேலேயும் இந்த கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்தேன். இதை வந்து நான் கவுண்டர்லேயே வச்சுட்டு மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டே காலையில் அதை எடுத்து விளையாடி அது வந்து உடஞ்சி போச்சு. ஸோ மறுபடியும் நான் க்ளூ போட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே வந்து அதை டிஸ்டன்ஸ் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதே டிஸ்டன்ஸில் வச்சுட்டு க்ளூ கன் எடுத்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வாங்கியிருந்த உட் க்ளூ வந்து செலோ டேப் போட்டுமே அந்த பெல் மேலே ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த பீட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு பெல்லை வந்து கோர்த்துட்டு க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டேன். வெள்ளை கலர் ப்ரௌன் கலர் பீட்ஸ் மாற்றி நான் வந்து ஒட்டினேன். ஆனால் என் லுக் வந்து அது சரியாக தெரியல. ஒயிட் கலர் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுது. ஸோ என்ன பண்ணேன், அது மேலேயும் ஃபுல்லாக கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கேப்பில் வந்து நான் ஒரு பார்டர் புள்ளி கோலம் மாதிரி போட ட்ரை பண்ணேன். ஆனால் நான் ஏற்கனவே வச்சுருந்த ஃபேப்ரிக் பென் வந்து ட்ரை ஆகிடுச்சு போல். இதை வந்து வேர்ட்டிக்கலாக தான் வைக்கணுமா. ஸோ புதுசாக இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன். பிள்ளையார் தான் சென்டர் பீஸாக இருக்கணும்னு டிசைட் பண்ணோம். அந்த ஹைட் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து மேலே போட்ட அதே பார்டரை கீழே இருக்க கேபினெட்லேயும் 4 கார்னர்ஸ்லேயும் போட்டுக்கிட்டேன். மேலே ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்லேயும் அதே மாதிரி பார்டர் போட்டுக்கிட்டேன். இது வந்து கார்த்திகை அன்னைக்கு. இதோட பெஸ்ட் அவுட்கம் என்னென்னா, அதித்தி இப்போ வந்து அடிக்கடி சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறா அந்த பெல் சவுண்டுக்காக. இதுதான் ஃபைனல் லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.